காட்டை விட்டு யானை வெளிவருது. எதிர்பாராத விதமாக வந்து யானைக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டோம். சோ அந்த நேரத்துல நம்ம நடந்து போற பொழுது எப்படி நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யானையினுடைய அந்த காது மடல் வந்து இப்பவுமே வந்து ஆடிட்டே இருக்கும். சோ எதுக்காக சார் ஆடுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு மரத்தை ஒடிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த ட்ரங்கை வச்சுதான் அது மூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த நிலத்துல எப்பவுமே அதை வச்சுட்டே இருக்கும். அப்ப வச்சுட்டே இருக்கும்போது வைப்ரேஷன் மூலியமா கூட காட்டை விட்டு யானை வெளிவருது. எதிர்பாராத விதமாக வந்து யானைக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டோம். சோ அந்த நேரத்துல நம்ம நடந்து போற பொழுது எப்படி நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு இறக்கமான இடம் இருக்கலாம், இல்ல ஒரு பிளாட்டான டெரைனா இருக்கலாம், இல்ல ஒரு ஏற்றமான இடம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு இறக்கமான இடத்துல ஓடுறதுக்கு தான் முதல்ல வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா யானையினுடைய பாடியில வந்து ஒரு 60% வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் தான். அதனால யானை வந்து இறக்கமான பகுதியில போறபோது அதனால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஸ்டெபிலைஸா இருக்க முடியாது. அதனால வந்து இறக்கமான பகுதியில வந்து ஓடுறத வந்து அது தவிர்க்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஓடுற போது நம்ம தப்பிச்சுக்கலாம்.